வணக்கம். நாம பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிப்புங்க எங்கள் ஊருக்குள்ளேயே. எங்கள் ஊர் வெள்ளலூருங்க, கோயம்புத்தூரில். அங்கே பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி பூங்கான்னு ஒன்று இருக்குங்க. நாங்கள் கிட்டத்தட்ட அது 1 இயர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. நியர் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் வீட்டிலேருந்து. என் தங்கச்சிலாம் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. தங்கச்சி குழந்தையெல்லாம். சரி இன்னைக்கு போகலாம், நியர்பை ஏதாவது போயிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு அமைதியான இடம். இந்த வெள்ளலூருக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குமான்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் நான் அந்தளவுக்கு நான் யோசித்து பார்க்கல. சரி வெள்ளலூரில் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. மற்ற நாள்லாம் ஓப்பன் பண்ணுறதில்ல. டிக்கெட்டும் ஃப்ரீ தாங்க. ஆனால் ஒரு சில இடத்துக்கு ஃபோட்டோஸ் மட்டும் அலோடு இல்லை. எங்கே அலோடு அங்கே மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிஜமாவே ஒர்த் வெயிலுங்க. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. கிளைமேட்டும் சரி. அந்த 4 o'clock ஓப்பன் பண்ணால் ஒரு 6 o'clock வரைக்கும் அலோடுங்க. டைமிங் கரெக்டாக தெரியல. நான் பார்த்துட்டு கீழே சொல்கிறேன். ஐ திங்க் மார்னிங்லேருந்து 4 o'clock வரைக்கும் அலோடு. சாரி 10 o'clock to 4 o'clock அலோடுங்க. அந்த டைமுக்குள்ளே எனி டைம் நீங்கள் போய்க்கலாம். வெள்ளலூர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஈவினிங் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட இந்த வே மாதிரி போகுது இல்லைங்களா, இங்கே கீழே பார்த்தா தண்ணி வர இடங்க. மழை காலத்தில் வந்து தண்ணி கீழே போகும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குங்க. வெள்ளலூருக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற சீனிக் பியூட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. ஒரு மெடிடேஷன் பண்ணுறக்கோ, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கோ ரொம்ப அப்சல்யூட்லி சூப்பராக இருந்தது. பட் சண்டே தான், என்னால் சண்டே போக முடியாது. எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுனால சண்டே எனக்கு லீவ் இல்லை. பட் அன்னைக்கு லீவ் இருந்தனால நாங்கள் அன்றைக்கி போயிட்டோம். சண்டே லீவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ தானே நமக்கு. கண்டிப்பாக போய் ஒரு மெடிடேஷனோ அது மாதிரிலாம் உட்காந்து தாராளமாக பண்ணலாம். உள்ளே போனோன்னா ஒரு பாத்வே மாதிரி இருக்குது. அங்கே போனீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட அந்த ஸ்டேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த முட்டை வச்சு அந்த இலைகள் கீழே முட்டை வைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக அது வந்து பட்டர்ஃப்ளையாக மாறுற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜ்னு அதில் போட்டிருக்காங்க. பட்டாம்பூச்சி ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் நிறையா பட்டர்ஃப்ளை இருந்தது. அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பூக்கள் செடிகளும் வச்சுருக்காங்க. அதுலேருந்து அந்த ஃப்ளவர் வந்து அந்த அட்ராக்ட் ஆகி பட்டாம்பூச்சி வர்ற மாதிரி நிறையா செடிகள் வச்சுருக்காங்க. இதுதாங்க அது. உள்ளே வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட ஸ்டேஜஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கிட்ஸ் கூட ஒரு விசிட் மாதிரி கூட கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு அதுலேருந்தே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படி பட்டர்ஃப்ளை வருது அப்படிங்கிறது. ஸோ அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்ததுங்க. அப்படியே நான் வீடியோ எடுத்திருக்கேன், அப்படியே பாருங்கள். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியும் அப்புறம் இன்செக்ட்ஸ் மாதிரிலாம் பொம்மை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உட்காருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டூல் மாதிரி கல்லுலேயே போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock மாதிரி தான் போனோம். போய் ஒரு 1 hourல ரிட்டர்ன் வந்துட்டோம். நான் அது 4 o'clock மேலே அலோடு இல்லைங்களா, அதனால் ஒரு 1 hourல வந்தாச்சு. நீங்கள் போகிறதுனா காலையில் ஒரு 10-10:30 போனீங்கன்னா கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒன்லி திங் இருக்கிற ஃப்ளவர்ஸ் பறிக்கக்கூடாது, பட்டாம்பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஃபோட்டோஸ் வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட்னு போட்டிருப்பாங்க. அங்கே மட்டும் எடுக்க வேண்டாம். மற்ற இடத்துக்கு நாம் எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி வர்றாங்க. இங்கே ஒரு சின்ன விசிட் மாதிரி வந்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, பட்டாம்பூச்சி எப்படிலாம் வருதுன்ட்டு. அது கூட நல்ல இடம்தான். தமிழில் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு. வீடியோஸ் கொஞ்சம் மாற்றி எடுத்திருப்பேன் நான் எடுக்கும்போது. அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வந்திருக்கும். இந்த பட்டர்ஃப்ளையோட அந்த பொம்மையில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் தனியாக வந்து உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுனா நல்ல இடங்க அது. பிகாஸ் நம்ம எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஃபேமிலி இப்படியே இருக்கிறோம். நமக்கு ஒரு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நாம் தனியாக கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி தான், பட் செடியெல்லாம் படர்ந்துருக்கு. அந்த பக்கம் எந்த ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எதுவுமே இல்லை. பார்த்தா வெள்ளலூருக்குள்ளே ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒன்றும் ரஷ்ஷும் இல்லை, அளவான ஆளுங்க தான் இருந்தாங்க. அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். லைட்டாக ட்ரிஸ்லிங் வேறு.
ஸோ அதுக்கு ட்ரிஸ்லிங்க்கும் அந்த காற்றுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் பேசுனதோட வீடியோ போடலான்னு பார்த்தேன், பட் அது தேவையில்லாமல் அதுன்னு பேசியிருப்போம், அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. இந்த கிருஷ்ண கமலம் அந்த மாதிரி ஃப்ளார்ஸு, அப்புறம் வாழை, கல்வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நிறையா கலர்ஸு, ரோசஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர், பட்டாம்பூச்சி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பூக்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அல்லிப்பூ, லில்லி, தாமரை, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இட்லி பூ. இதாங்க அந்த குளம். மீன் நிறையா இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பெரிய குளம். எங்கேயுமே ஒரு பில்டிங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே தெரியல. ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்த ஃபீலிங் இருந்தது. அதில் உட் பெக்கர்ஸு, இந்த மாதிரி பறவைகளோட அங்கங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சிலைகள் மாதிரி வச்சுருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்தது. மெயின்டெனன்ஸும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற டேஸில் இல்லைங்களா, சண்டே மட்டும்தான். மண்டே டு சாட்டர்டே வந்து ஓப்பனில் இருக்காது, க்ளோஸில் தான் இருக்கும். மெயின்டெனன்ஸில் தான் வச்சுருக்காங்க. பீகாக்கு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அங்கே எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுலேயே பெஞ்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்து அதை மெடிடேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம்னு வைங்களே, நியர்பை. வாடாமல்லி இதெல்லாமே வச்சுருக்காங்க. பூக்கள் வந்து பறிக்கக்கூடாது, அதனால் ஜஸ்ட்டு என்ஜாய் மட்டும் பண்ணிட்டோம். என்னோடய டாட்டரும் என்னோடய தங்கச்சி பொண்ணு இருந்தாங்க. வீடியோ வந்து ஷஃபிள் பண்ணி இது பார்த்தீங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கவுங்களால முடிஞ்ச வேலைகள்லாம் இதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இது மாதிரி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைம் நல்லபடியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டீமில் கூட ஜாயின் பண்ண உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் அது கூட செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தாமரையில் வச்சுருக்காங்க, மான் மாதிரி சிலையில் வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறக்கு. பெரிய பார்க்குன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.